Stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் மக்களே. இது கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து கண்டிப்பாய் உங்கள் கவலைகள் நிச்சயமாய் தேவனால் நிறுத்தப்படும். ஒவ்வொரு நாளும் அதை தான் நாங்கள் உங்களுக்கு முன் வைக்கிறோம் மக்களே. இந்த உலகத்திலே வாழ்க்கை எளிமையானது இல்லை, போராட்டமானது, பிரச்சனைகள் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது. ஆனால் கவலைப்படாதீர்கள், கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு உதவ வல்லவரா இருக்கிறார். துக்கத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாய் முன்னோக்கி செல்ல முடியும். அதே துக்கத்தை சகிக்கிறவர்களாய் அல்ல, துக்கத்திலிருந்து வெளியே வருகிற ஒருவராய். தேவனுடைய வார்த்தை நமக்கான எல்லா வழிகாட்டுதலை கொடுக்கிறது மக்களே. குறிப்பாய் அந்த வார்த்தையின் மீது ஒருத்தர் விசுவாசத்தை செயல்படுத்தும் போது எத்தனை பேர் பண நெருக்கடிகளை, கடன் பிரச்சனைகளை, வருமானம் இல்லாமையை, வருமானம் போதாமையை கடந்து செல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு சரியான ஒரு நிலைமையை தர முடியாமல், குடும்ப சூழ்நிலையை உயர்த்த முடியாமல், கணவர் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம் போராடுகிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். எல்லோருமே வேலைக்கு சென்றாலும் கூட வருமானம் பத்தாத ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆனால் தேவன் வார்த்தை நமக்கு வழிகாட்டுதலை கொடுக்கிறது. ஒரு வார்த்தையின் பிரகாரம் ஒருத்தர் செயல்படும் போது கண்டிப்பாய் வாழ்க்கை நிச்சயமாய் மாற முடியும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே இந்த பெண்ணுடைய விசுவாசத்தின் செயலினால், தேவனுடைய வார்த்தை மீது உள்ள விசுவாசத்தின் செயலினால் ஏற்பட்ட பலனை நீங்கள் சாட்சியாய் பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். பல காரியம் இன்றைக்கு உங்களுக்காய் தேவன் கொடுக்க வைத்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. எனக்கு வயது 27. நான் முன்பு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். இப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா மாறி இருக்கேன். இதுக்கு முன்பாடி என்னுடைய பண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நான் வச்சிருந்த வாகனத்தை டியூ கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை. என் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து கேட்பாங்க, கடன் கொடுத்த காசு கேட்பாங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கை இருந்தது. இந்த கடன் பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும், நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தசமபாகத்துல நான் உண்மையா இருந்தேன். தேவனுடைய தசமபாகத்துல நான் உண்மையா இருக்கும்போது தேவனிடத்துல கேட்டேன், தேவனே நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா என்னுடைய பண வாழ்க்கை இவ்வளவு அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, இதை நீங்க மாத்துங்க தேவனே. நீங்க சொன்னீங்க அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க. நான் இப்ப உங்களை சோதிக்க விரும்புறேன். நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கேன், என்னுடைய பண வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் செஞ்சேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார். என்னுடைய வியாபாரத்தை தொடங்குற மாதிரி. என்னிடத்துல காசு எதுவுமே இல்லை, இருந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வியாபாரம் செய்யறது, என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னிடத்துல பேசினார், நீ வியாபாரத்தை தொடங்குன்ட்டு. அந்த நேரத்துல என் இடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் மூலயமா நானு பாரிஸ்ல இருந்து இந்த டீ கப்பு, வாட்டர் கிளாஸ், அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடையா போட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அந்த சைக்கிள்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தேவனிடத்துல கேட்பேன், தேவனே நான் இழந்த அந்த வாகனம் எனக்கு மீண்டுமா வேணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பல. சர்ச்சுக்கு போய் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன். நான் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி அழுதேன், தேவனே என்னுடைய பண வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொன்னீங்க தசமபாகத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பேன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கான கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன், அழுது ஜெபிச்சேன் நானு. ஆனாலும் நான் உண்மையான தசமபாகரியா முன்னோக்கி போனேன். முதல்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கும் போது என்னுடைய லாபம் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இருந்தது. நான் நினைச்சேன் 30 ரூபாய் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா தேவன் இடத்துல பேசினார், இல்ல நீ முன்னோக்கி போ, முன்னோக்கி போ. நான் விடாம தொடர்ந்து முன்னோக்கி என்னுடைய வியாபாரத்துல முன்னோக்கி போனேன். அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல வந்து வாடகை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தேவன் இடத்துல பேசினார், நான் ஒரு இடத்துல பொருத்தனை செய்யும்படி. நான் அந்த நேரமே போய் தேவனிடத்துல, தேவனே நான் உங்க இடத்துல ஒரு பொருத்தனை செய்யறேன், என்னுடைய வீட்டு வாடகை என்னால கொடுக்க முடியல, ஆனா வர லாபத்துல இருந்து முதல்ல உங்களுடைய வீட்டு வாடகைக்காக நான் ஒரு சிறிய பகுதி, என்னால் ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனா ஒரு சிறிய பகுதி, ஒரு தொகையை என்னால முடிஞ்ச சிறந்த காணிக்கைய மாசம் மாசம் உங்களுக்கான பொருத்தனையா நான் செய்வேன் தேவனே சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னுடைய அந்த முதல் வாரம் வந்த லாபத்தை நான் தேவனிடத்துல பொருத்தனையா அர்ப்பணிச்சேன். நான் அந்த பொருத்தனையை செஞ்ச அன்னைக்கு தசமபாகத்தையும் பொருத்தனையை போய் ஆல்டர் மேல வச்சு என்னுடைய பண வாழ்க்கையை முழுமையாய் மாத்துங்க, நான் உங்களை சாட்சியாய் மாற வேண்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள என் கணவருக்கு
நல்ல வேலை கிடைச்சது. நான் எந்த வாகனத்தை இழந்தோனோ அந்த வாகனத்தை மீண்டுமாய் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பண வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். என்னுடைய லாபம் 30 ரூபாய் இருந்த லாபம் இன்று வாரம் 4000 ரூபாய் வரைக்கும் தேவனை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கார். என் குழந்தைகளுக்கு சிறந்த உணவையும் சிறந்ததையும் நான் செய்கிறேன். நான் சிறந்ததை நானும் பார்க்கிறேன். தேவன் என்னுடைய பொருளாதார வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை நிறுத்தினார். நான் தேவனை சோதிச்சு பார்த்தேன். நீங்களும் உங்கள் பண வாழ்க்கையில உண்மையா இருந்து தேவனை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கான பதிலை தருவார். 6 மாத காலம் மாத்திரமே நீ உயிரோடு இருக்க முடியும் என்று மருத்துவரால் சொல்லப்பட்ட ஒரு மனநிலையிலே, சரீர நிலையிலே இருந்த ஒரு தந்தை, கணவர், பலதரப்பட்ட பொறுப்புகளை சுமந்த ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு மனிதர், 6 மாத காலம் மாத்திரமே நீங்க உயிரோடு இருக்கணும். இதுதான் மருத்துவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஒருவேளை நீங்கள் பல விதமான வியாதிகளை உடம்புல சுமந்துட்டு இருக்கீங்க. குடும்ப சூழ்நிலை, வேலையில பிரச்சனை. நண்பர்களே, மனுஷனால் எது முடியவில்லையோ தேவனால் முடியும். மனுஷன் செய்ய முடியாதது தேவன் செய்கிறவரா இருக்கிறார். வாழ்க்கையின் கடைசி விளிம்பில கர்த்தரை நோக்கி வந்த இந்த நபர் கைவிடப்பட்டாரா? கண்டிப்பா இல்லை, மாறாக இன்னைக்கு நாம் அவருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டுகிறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு அதி அற்புதமான உயிருள்ள சாட்சி. தேவன் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு? கண்டிப்பாய் இந்த சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். குடும்பமாய் தேவன் இந்த சமயம் உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை செய்யும்படி நண்பர். வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால் ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போது சார், நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பையில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்து பல வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து
படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து பழகில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டாம்னு சொன்னேன். வேண்டாம்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்கான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன், திரும்பி படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சி போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வேறு எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுகும்போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு உறுத்திக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன்
இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார். நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உனக்கு உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு. உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன். தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோடய குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார். 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார். எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு. திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது. நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். வெள்ளிக்கிழமை இதுதான் மக்களை யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது. விசேஷமாய் காலை 8 மணி, 10 மணி, 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. நாம் என்ன செய்கிறோம் இங்கே இடத்துல? நீங்கள் பார்ப்பதை போல சிலுவையின் மேல் இருக்கிற இந்த வஸ்திரம் ஒரு நாளும் அபிஷேகப்பட்டுக் கொண்டுகிறது. சரியாய் நீங்கள் பார்ப்பதை போல பைபிள் காலத்திலே உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து இயேசுடைய ஆடையை தொட்டாள் விசுவாசத்தினால். ஏனால் அவருடைய பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை, தொடர் பிரச்சனை. நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை ஒருவேளை தொடர் பிரச்சனையா இருக்கு. நீங்க எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம். யார் யார் உங்களை எங்கெங்க அழைச்சாங்களோ, எங்கெங்க என்னென்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாமே நீங்க செய்திருக்கீங்க நண்பர்களே. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இன்னும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் விடுதலை இல்லை, உங்களுக்கு இரவுல தூக்கம் வருவதில்லை, மன அழுத்தம் அல்லது கெட்ட கனவுகள், தொடர் தோல்வி, தற்கொலை எண்ணங்கள். சில நேரம் உங்களுக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது ஆவிக்குரிய பாதிப்பு. எப்படி இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட பெண் அந்த நேரமே உடனே விடுதலை பெற்றாலும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட போகுது யோசிக்க நண்பர். 12 வருஷம் எல்லாவற்றையும் இழந்த அந்த பெண் அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா நான் போய் இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். நீங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை எல்லாமே நீங்க இழந்திருக்கலாம், இழந்துட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆவிக்குரிய விடுதலையில எங்களோட இணைவீர்களானால் என்னால் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும், நீங்களும் சக்தியை அனுபவிக்க முடியும். உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள் யார் அப்படி கஷ்டப்படுறாங்க ஆவிக்குரிய பாதிப்பினால், மாந்திரீகத்தினால, சாபத்தினால, தோஷத்தினால, நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை எங்களோட இணைய மறக்காதீர்கள். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். ஒவ்வொரு நாளும் அபிஷேகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வாரம் விசேஷமாய் நடைபெற போகிறது. சரியாய் நீங்கள் பார்த்ததை போல மக்களை இதுதான் வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெற்றது. தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்வது என்ன? பரிசுத்த ஆவி
வல்லமையா இருக்கிறார். அவர் தாமே நம்மை விடுதலை ஆக்குகிறவரா இருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வெள்ளிக்கிழமையிலே ஆவிக்குரிய பாதிப்பினுடைய அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகத்தின் வஸ்திரத்தை தொடும்பொழுது இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வஸ்திரத்தை தொடும்போது இந்த குடும்பத்திலே ஏற்பட்ட இந்த மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கும் கண்டிப்பாய் நடைபெற முடியும். இந்த நேரம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் விலாசங்களுக்கோ விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ கீழே உள்ள எண்களை நண்பர்களே குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவ ஒருத்தர் தயாரா இருப்பார். அற்புதமான சாட்சியை கேளுங்கள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என்னோட பேர் ஷர்மிளா. நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னோட வாழ்க்கை அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. அதாவது ஒவ்வொரு நாளும் எங்கள் அப்பா அம்மாவோட சண்டை, தினமும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவோட சண்டை போடுவார், அவங்கள அடிப்பார், காயப்படுத்துவார். தினம் இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஏன் வாழணுன்ற விரக்தியாக இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதை பார்த்து நான் ஒவ்வொரு நாளும் அழுவேன். எங்கள் அப்பாவை போய் தடுத்து நிறுத்த கூட எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா அவரை பார்த்தா எனக்கு பயம், என்னையும் அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போனாலும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் சோகமா இருப்பேன். ஏன்னா டெய்லி நடக்கிற பிரச்சனை பார்த்து நான் பயந்து போயிருப்பேன். அதனால என்னால் சரியா படிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் என்னோட சிந்தனையில வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கும். என்னால் படிக்க முடியாது, மற்ற பசங்களோட சகஜமா பேச முடியாது, விளையாட முடியாது. அதே போல ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் வீட்டுக்கு போகணுன்றதுனால ரோட்ல நடந்து வரும்போதெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம இறந்துட்டா நல்லா இருக்குமே, இதோட அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க வேணாம் அப்படிதான் நான் யோசிச்சுட்டே வருவேன். ஏதாவது வண்டி வந்தது அப்படின்னா அதுல போய் நம்ம இறந்துடலாம், விழுந்துடலாம், அப்படிதான் எனக்கு யோசனையாவே இருக்கும். இதே போலதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னால காலேஜ் படிக்கிற வரையிலுமே என்னால சரியா படிக்க முடியாது. ஏன்னா அப்போ வரையிலும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் படிக்கிற வரையிலுமே வீட்டுல சண்டை என்னால படிக்கவே முடியாது. ஆனா அப்பா படிக்கல, மார்க் எடுக்கல நான் மட்டும் அடிப்பாரு. என்னால வாயத்தை சொல்லக்கூட முடியாது, உங்களால தான் என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வயசான பிறகு காலேஜ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமா என்னோட 2 தம்பிங்க, அவங்களும் இந்த பிரச்சனையினால போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்களால இந்த பிரச்சனையை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியாம ஒரு பிரச்சனையா இருந்தது எனக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. 3 பேரால வீட்டுல பிரச்சனை. என்னாலையும் எங்க அம்மாவாலையும் இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு நாளும் சமாளிக்கவே முடியாது. கஷ்டமா இருக்கும். டெய்லி நாங்க அழுவோம், இறந்துடலாமா, ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுடலாமா, இப்படிதான் நாங்க யோசிச்சுட்டே இருப்போம். அதுக்கு அந்த ஒரு நேரத்துல தான் நாங்க ஆலயத்தை, யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. முதல் முறை நான் ஆலயத்துக்கு வந்த போது அங்க பேசின செய்திகள் வித்தியாசமா இருந்தது. அதை கேட்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உறுதி இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்ப மாற முடியும் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்குள்ளாக வந்துச்சு. அதுக்கப்புறமா நானும் எங்க அம்மாவும் தொடர்ந்து வர ஆரம்பிச்சோம். அங்க கொடுக்குற செய்திகளை நான் கேட்பேன். ஆனாலும் பிரச்சனைகளை நான் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சுது, நம்மளால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பரிசுத்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்கின பிற்பாடு நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ள இருக்கிற விஷயங்களை நான் எடுக்கணும், எனக்குள்ள இருக்கிற கோவத்தை நான் எடுக்கணும். ஏன்னா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது. அந்த கோவத்தை நான் எடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல அவரை நான் மன்னிச்சேன். எங்க வீட்டுல இருக்க என் தம்பிங்க மேல எனக்கு கோவம் இருந்துச்சு, அவங்களையும் நான் மன்னிச்சேன். எனக்குள்ள நிறைய எங்க குடும்பத்தார் மேல நிறைய வெறுப்புணர்ச்சியான இருந்துச்சு. ஆனா அவங்கள நான் மன்னிச்சேன். தேவனுடைய ஆவியை நான் எனக்குள்ள பெறணும் அப்படின்னா முதல்ல எனக்குள்ள இருக்கிற என் இருதயத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் எடுக்கணும்னு நான் நினைச்சேன். முதல்ல எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. எங்க அப்பாவை நான் மன்னிக்கணும், என் குடும்பத்தாரை மன்னிக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லாத்தையும் நான் கைவிட்டா மட்டும்தான் பரிசுத்த ஆவியை நான் பெற முடியும்னு. நான் செஞ்ச பிற்பாடு நான் தேவனுடைய ஆவியை எனக்குள்ளாக பெற்றுக்கொண்டேன். பிற்பாடு என் வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. நான் தன்னம்பிக்கை இழந்த ஒரு நபரா இருந்தேன். ஆனா எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடைச்சது. எல்லாருமே என்னால சொன்னாங்க, நான் படிச்ச துறையில என்னால வேலைக்கு போக முடியாது, ஏன்னா
என்னால் எல்லாரும் மாதிரி சுலபமாக இருக்க முடியாது சொன்னாங்க. வாழ்க்கையில் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியாது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்த பிற்பாடு, இனிமேலும் வந்து எனக்கு சாகணுன்ற எண்ணமே கிடையாது. நான் வாழணும், நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் வாழ்க்கையிலன்ற விருப்பம் எனக்குள்ளாக இருக்கு. யாருமே படாத சந்தோஷத்தை தேவன் எனக்குள்ளாக கொடுத்துருக்கார். இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் யாருமே எனக்குள்ளாக இருந்து எடுக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில வந்து அந்த பிரச்சனைகள், பழைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் வந்து நான் சில பிரச்சனைகளை சந்திக்கிறேன். இருந்தாலும் வந்து நான் பிரச்சனைகளை பார்க்குற விதம் வந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இருக்கார், நான் பலனா இருக்கேன், எல்லாவற்றையும் வந்து நான் தைரியத்தோட ஃபேஸ் பண்றேன். நான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல எல்லாரையும் விட நான் ரொம்ப சந்தோஷமான நபராக இருக்கேன். கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான் மகிழ்ச்சியில் பதில் காலை. நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, என்னோடு கூட யாரெல்லாம் இந்த நேரம் தன் கரத்திலே தண்ணீரை பிடித்து கொண்டு ஜபத்திலே விசுவாசத்தோடு ஐக்கியமா இருக்கிறார்கள். ஒரு கடையிலிருந்து இந்த ஜபத்தை இந்த நபர் கேட்டுக்கொண்டிருந்தால், அல்லது வீட்டிலே படுக்கையிலே முடியாத ஒரு நிலைமையில இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருந்தால், யூடியூப் வழியாய், Facebook வழியாய், ஜாய் டிவியிலே இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவன், மாத்திரைகளோடு மருந்துகளோடு இவர் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை பிடித்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் இவருக்கு ஆகாரம். பலருக்கு மாத்திரை தான் உணவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாத இரவாக இவருக்கு கடந்து செல்கிறது. தூக்கமின்மை, கவலைகள், ஏராளமான கஷ்டங்கள். அன்றுவரை இன்றைக்கு இந்த சாட்சியின் வாயிலாய், வார்த்தையின் வாயிலாய் மக்கள் என்ன கேட்டார்கள் அது அவர்கள் உள்ளத்தில் ஆழ பதியும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்பதை அவர்கள் சிந்தையில் பதித்தருளும். இன்றைக்கும் அவர்களுக்கு நீர் அதிசயத்தை செய்ய முடியும், அற்புதத்தை செய்ய முடியும். இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாய் இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், குறிப்பாய் விசுவாசிக்கிறவருக்கு ஒரு அதிசயம் நடைபெறுவதாய் இந்த தண்ணீரை அபிஷேகம் தகப்பன் வல்லமையால் இதை நிரப்பும். இதிலிருந்து பருகுகிற இந்த நபரும் சக்தியிலிருந்து பருகட்டும். குணமாக்குதலையும் சமாதானத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும், சிறியோர் முதல் பெரியோர் வரை, உம்முடைய மாபெரும் வல்லமை அறிக்கை செய்கிறேன். தேவன் எந்த இடத்தில், எந்த பகுதியில், எந்த நிலைமையில் இந்த ஜபத்தை இவர் கேட்டுக்கொண்டிருந்தால், இவர் யாராக இருந்தால் உதவியின் கரம் நீட்டப்படட்டும். இவர் விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால் வார்த்தையை, பெயரை, வல்லமையை, இவருக்காய் உதவியின் கரத்தை நீட்டும் தேவன். இவரும் உயிருள்ள சாட்சியாய் மாறும். மரண படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் இந்த தண்ணீரை குடிக்கும் போது தேவனும் சித்தம் செயல்படுவதாய், வல்லமை வெளிப்படுவதாய், வியாதி படுக்கையில் இருக்கிறவருக்கு இயேசுவின் பெயரால் நான் இதுதான் இவர்கள் மீது அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டால், விசுவாசத்தால் சொல்லுங்கள் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பருகுங்க நண்பர்களே. தாகம் உங்களுக்குள் தணிக்கப்பட்டதை போல உங்கள் சரீரத்துக்குள்ளும் கர்த்தருடைய ஆரோக்கியம் இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு புதுப்பித்தல் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இந்த நேரமும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய சிறப்பு விருந்தினர் வெள்ளிக்கிழமை விசேஷமாய் நீங்கள் இந்த நாளுக்காய் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்கள் எல்லோர் மீதும் நான் தேவனுடைய சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, பிரசன்னத்தை அறிக்கை செய்கிறேன். முன்னோக்கி செல்லுங்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை இரவு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை செல்வார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி.
கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.